எங்க அம்மா இப்ப எதையும் பார்க்க முடியாத செய்ய முடியாத மயக்கத்துல இருக்காங்க. அதனால நீங்க தான் எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செய்யணும். சரி மீனாட்சி, கண்டிப்பா செய்றேன். என்னதான் உன் அத்தையா இருந்தாலும் ஆனா கல்யாணத்துல அம்மாவுக்கு அம்மாவா இருந்து நான் எல்லா வேலையும் செய்யறேன். நீ கவலைப்படாதம்மா. மீனாட்சி, எங்களுக்கும் அம்மாவை சுய நினைவோட கொண்டு வர சக்தி தான் இல்ல. ஆனா அம்மா இடத்துல இருந்து எல்லாம் செய்ய முடியும். நீ கவலைப்படாத. மாமா, நீங்களும் கண்டிப்பா வரணும். நான் இல்லாம எப்படிம்மா? அதெல்லாம் கண்டிப்பா வந்துடுறேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செய்யறேன். கல்யாண பொண்ணு கலகலன்னு இருக்க வேண்டாமா? ஏன் இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. பாட்டி, உங்களுக்கு என் மேல நிறைய கோவம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல, மரியாதை தான் இருக்கு. உங்களை நான் எதிர்த்து பேசினது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால தான். மத்தபடி உங்களை எதிர்த்து பேசணும்னு எனக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்ல. உங்களை மாதிரி பெரியவங்க வந்து ஒரு நல்ல காரியத்துல நின்னாலே அது பெரிய ஆசீர்வாதம் தான். எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீங்களும் வரணும். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அத்தை. சரிம்மா, சரிம்மா. கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். அப்போ நான் வரேன். எப்ப பார்த்தாலும் என்னை இப்படி ரோட்ல வழிமறிச்சு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சுல. அதுக்கு தான் ஹாஸ்டலுக்கு பேச வந்தேன். அதுவும் தப்பாயிடுச்சு. உன்னைய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாலும் தப்பாதான் இருக்கும். உன்கிட்ட வீணா பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நான் உன்ன மாதிரி வெட்டியாவும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் ஜீவா. மீனாட்சி, இரு, அவசரப்படாத. ஏற்கனவே அவசரப்பட்டு தான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நீ சொல்றத கேட்டு ஒரு முடிவெடுத்தானே வெயி, அது அதை விட ரொம்ப தப்பாயிடும். இந்நேரம் உங்க அம்மா நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னு வைக்கி, எனக்கு இவ்வளவு கஷ்டமே இல்லை. நான் சொல்றத அவங்க கண்டிப்பா நம்பியிருப்பாங்க. இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டியிருப்பாங்க. நீ எங்க அம்மாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஈஸியா ஏமாத்திர முடியாது. ப்ளீஸ் மீனாட்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இங்க பாரு, அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு அருகதை வேணும். எந்த தகுதியும் இல்லாத நீ இப்படி வந்து என்கிட்ட பேசுறது சரியில்லை. உன் ஹாஸ்டலுக்கு தண்ணியை போட்டு நான் பேச வந்தது தப்புதான். அப்படி வந்திருக்க கூடாது. அது இப்பவாவது புரிஞ்சுதே. அதே மாதிரி இப்ப வந்து பேசுறதும் தப்புதான்னு நாளைக்கு உனக்கு புரியும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அது இல்ல மீனாட்சி, உன் கல்யாண ஏற்பாடு பந்தக்கால் நடுறது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப கூட அது நிப்பாட்டலன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்போ எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நீ கங்கணம் கட்டிட்டு தெரியற. அதுக்கு காரணம் இருக்கு மீனாட்சி. ஏன்னா அந்த ஆதி நல்லவன் இல்ல. அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்தா நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். டேய், அவங்க வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம்மா. வாங்க. தேனை அந்த முன்னாடி வச்சிருந்த பேக்ல எடுத்துட்டு வந்துருமா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. லேட் ஆயிடுச்சுங்களா? இல்ல இல்ல, இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். தேவி, ஆரத்தி எடுத்துட்டு வா சீக்கிரம். போ.
இந்தா கொடுங்க. வாங்க உள்ள வாங்க வாங்க வரோம். வாங்க போம்மா. போத்தேன்னு டேய் ம்? இங்கே ஏன்டா நிக்கிற? உள்ள வா. இல்லடா நான் இங்கேயே. டேய் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போகாம இருந்தா தப்புடா. வாடா. ஏய் என்ன நீங்க? நான் பயந்துட்டேன். அட எல்லாத்துக்கும் உனக்கு பயம்தான். தேனு வீடெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஆமாங்க, மீனாட்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைய போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா தேனு, அவ படிப்புக்கும் அவ தகுதிக்கும் ஏத்த மாப்பிள இவர்தான். ம், அத்தை சரியான மாப்பிளைய தான் மீனாட்சிக்கு பார்த்திருக்காங்க. மீனாட்சியோட லைஃப் இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போது பாரு. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. மீனாட்சி, ஆ? ஒரு நிமிஷம் வரியா? என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். போ ம். போ மீனாட்சி. வா. மீனாட்சி, இதுதான் நம்ம வாழ போற ரூம். உனக்கு பிடிச்சிருக்கா? ம். மீனாட்சி, உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரூமை நம்ம எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல வர்றதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஓகே, எனிவே நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் எங்க ஹனிமூன் போலாம்? அதெல்லாம் இப்போ எதுக்கு? என்ன மீனாட்சி, இப்பவே சொன்னா நான் இப்பவே டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவேன். உனக்கு பிடிச்ச கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் சொல்லு, நம்ம போலாம். இனிமே எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும்.